Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா டைப்க்கான ஆக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் நம்பர் டு டெக்ஸ்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ ரிமைனிங் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு டேட் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது கீழே இருக்கிற கிரியேட் ரேண்டம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆக்ஷன்ல இருந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஆக்ஷன்ஸ்லாம் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆக்ஷனையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணிட்டு டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எரர் மெசேஜ் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வேரியபிள்ஸ்லாம் வந்து டெலீட் ஆகிருக்கும். ஸோ அதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸில் இருந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ண டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளே இந்த வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிரியேட் ரேண்டம் டெக்ஸ்ட்டுங்கிற ஆக்ஷன் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணதும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் A to Z வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது போல் நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யூஸ் லோவர் கேஸ் லெட்டர் A to Z வரைக்கும் இருக்குது. யூஸ் டிஜிட் 0 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். சிம்பிள்ஸ், ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ண சிம்பிள்ஸ் எல்லாம் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் லென்த், மினிமம் லென்த் இருக்குது. மினிமம் லென்த் 6ம் மேக்ஸிமம் லென்த் வந்து 15ம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வேரியபிள் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளில் தான் அவுட்புட் வந்து நமக்கு அந்த ரேண்டமாக இருக்கிற அவுட்புட் வரும். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். டிசேபிள் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கான வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரேண்டம் டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் எனக்கு ரேண்டம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அதே ரேண்டம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ், அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் நியூமரிக் இருக்குது. ஸோ ஓகே கொடுத்துட்டு கிரியேட் ரேண்டம் டெக்ஸ்ட்டுங்கிறதுல போயிட்டு திருப்பி மாடிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் A to Z இதிலிருந்து நியூமரிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் A to Z இருந்து நியூமரிக் டிஜிட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 6 to 15க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேண்டமாக நமக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரேண்டம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் கேப்சா என்டர் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் ரியல் டைம் யூசேஜ் இந்த ஆக்ஷனுக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் டெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கான ஆக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லிஸ்ட் வேரியபிள் தேவைப்படும். ஸோ அந்த லிஸ்ட் வேரியபிளும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் இருக்கிற வேல்யூ தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேல்யூ வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? வெல்கம் டு பவர் ஆட்டோமேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் வெல்கம் சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். அடுத்து செகண்ட் இண்டெக்ஸில் 2னும், தேர்ட் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பவர், ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ண லிஸ்ட்டு வந்து என்டர் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் 1ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் கஸ்டம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், டேப், நியூ லைன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. கஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் ஆட் பண்ணுற சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஜாயிண்ட் டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ரேண்டம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருந்தேன், அதுவும் வருது. வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வெல்கம் கமா டீலிமிட்டர் யூஸ் பண்ணிட்டு நமக்கு ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஜாயின் டெக்ஸ்ட் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நன்னுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு டீலிமிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன கமா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வேல்யூவால் நமக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு.
ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணிவிட்டு டீலிமிட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்பேஸ் டு பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீலிமிட்டர் வந்து நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேரியபிள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வேரியபிள் தான் ரெக்யூர் ஆகுது. அதே போல் டீலிமிட்டர் டைப் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட், கஸ்டம், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து ஸ்பேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹவு மெனி டைம்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 டைம்ஸ் இருந்தாலும் அதை வந்து நமக்கு பண்ணும். ஸோ நான் ஒரே ஒரு அக்கரன்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, சேவ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளில் வேல்யூஸ் வந்து மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. வெல்கம் டு பவர் ஆட்டோமேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. என்டர் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நமக்கு டெக்ஸ்ட் ஒன் வேரியபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு பவர் ஆட்டோமேட் இருக்குது. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்பேஸை யூஸ் பண்ணிவிட்டு டீலிமிட் பண்ணணும். ஓகேங்களா. சாரி, அதுக்கான வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. ஸோ சாரி, என்ன வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. டெக்ஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுது. ஸோ நான் அந்த வேரியபிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வேரியபிளில் டெக்ஸ்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெல்கம் தனியாகவும் டூ தனியாக, பவர் தனியாக நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக் வேல்யூ அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கான இண்டெக்ஸ் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் வேல்யூ வந்து நம்மளால் லிஸ்ட் வேரியபிள்லேருந்து எடுக்க முடியும். ஓகே, அடுத்த ஆக்ஷன் பார்த்துடலாம். பார்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் வேல்யூவோட பொசிஷன் நம்ம எடுக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து நம்மளால் இதுலேருந்து ஃபைன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு டெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. நான் என்ன ஃபைன் பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா பவர் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுமா வேணாமான்னு கேட்குது. ஸோ நான் இப்போ வந்து யூஸ் பண்ணலை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஒன்லி மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளில் பவர் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்குது, இங்கே கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதனால் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து இது மேட்ச் பண்ணும், இல்லைனா மேட்ச் பண்ணாது. ஓகேங்களா. ஏன்னா வந்து அங்கே ஸ்மால் லெட்டர், இங்கே கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஸோ அந்த சினாரியோவுக்கு இக்னோர் கேஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கான வேரியபிள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொசிஷன் அப்படிங்கிற வேரியபிள் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நான் அந்த வேரியபிள் ஆட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த பவருங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11th பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் டெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஒன்லி அதை வந்து டிசேபிள் பண்ணோன்னே வேரியபிள் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன்லேருந்து பொசிஷன்ஸ் மாறிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேல்யூ எடுத்து வரேன். ஓகேங்களா. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டு ரெகுலர் எக்ஸ்பிரஷனையும் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன், அதுக்கப்புறம் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்ஷன் வந்தது. ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இங்கே என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா. டெக்ஸ்ட் டு ஃபைண்ட் அந்த ஆப்ஷனில் நம்ம என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 0 to 9க்குள்ளே நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்பர் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணும். ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வேரியபிள் ப்ரொடியூஸ் ஆகுது, பொசிஷன்ஸ் அதுக்கப்புறம் மேட்சஸ். ஓகேங்களா. ஸோ மேட்சஸில் வந்து வேல்யூ வரும், பொசிஷனில் வந்து எந்த பொசிஷனில் அந்த வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட்ஸ் சாரி டெக்ஸ்ட் ஒன் வேரியபிளில் வேல்யூ மாடிஃபை பண்ணிக்கிறேன். நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கிறேன். 1, 2, 3ன்னு என்டர் பண்ணிக்கிறேன். சாரி 3ன்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன்.
கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் டிஸ்பிளே பொசிஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வருது. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மெசேஜில் நம்மள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பொசிஷன் ட்ரை பண்ணோம், இப்போ வந்து பொசிஷன்ஸ் மாறிடுச்சு. ஸோ அதனால் அந்த எரர் த்ரோ பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேட்சஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, மேட்சஸ் மட்டும் தான் நான் இப்போ பார்க்குறேன். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம கொடுத்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே போல் மல்டிபிள் அக்கரன்ஸ் வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், சிங்கிள் அக்கரன்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கான வெப்சைட் வந்து நான் சொல்கிறேன். ரெகுலர் எக்ஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகேங்களா, regularxr.com. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பவர் ஆட்டோமேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நான் ஒர்க் பண்ணுவோம் ஆன்லைனில். ஓகேங்களா, அடுத்து ரீப்ளேஸ் டெக்ஸ்ட் ஆக்ஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ எந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் பாஸ். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டெக்ஸ்ட் ஃபைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் வேரியபிளும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் அப்படிங்கிற வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு இங்கே கீழே அஸ் யூஸ்வல் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஸோ இக்னோர் கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆக்டிவேட் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, வேரியபிள் ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சேவ் கொடுத்துட்டு டிஸ்பிளே மெசேஜில் அந்த ரீப்ளேஸ்டுங்கிற மெசேஜ் வந்து வேரியபிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ரீப்ளேஸ்டுங்கிற வேரியபிள் வந்து ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு ஆட்டோமேட்ங்கிறது ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ இங்கே ஆல்ரெடி ஆட்டோமேட்னு இருந்தது. ஸோ ஆட்டோமேஷன் சொல்லிட்டு மாறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ரீப்ளேஸ்டு டெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது. ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ஸ் டெக்ஸ்ட்டில் ஆக்ஷன் பார்த்த மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 9 வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, என்டர் பண்ணிவிட்டு அதாவது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆட்டோமேஷனுக்கு பதிலாக எம்டி வேல்யூ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆட்டோமேட் வந்து எம்டி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ண அலோவ் பண்ணலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாட் வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டாட் வேல்யூ கொடுத்துட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரிக் வேல்யூ இருந்ததோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாட் ரீப்ளேஸ் ஆயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ரீப்ளேஸ்டு வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் டெக்ஸ்ட் ஃப்ரம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக எடுக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் சர்டைன் ஆக்ஷன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஆக்ஷன் அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேங்களா, ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தனியாக உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த அதே எஸ்கேப் கேரக்டர்ஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஃபியூச்சரில் நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். ஓகேங்களா, ஓகே, அடுத்த ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம். ரெகனைஸ் என்டிட்டி இன் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து பார்த்துடலாம். அதாவது ஒரு டெக்ஸ்ட்லேருந்து ஸ்பெசிஃபிக் என்டிட்டிஸ் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அதிலேருந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த கரன்சி இல்லைனா அந்த மெயில் ஐடி மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லி மென்ஷன் பண்ணோன்னா ஸோ அதே போல் எடுத்து வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. ஸோ நான் கரன்சி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ரெகனைஸ்டு என்டிட்டின்னு சொல்லிட்டு வேரியபிள் ஜென்ரேட் ஆகுது. ஸோ நான் அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே மெசேஜ் பாக்ஸில் கேப்சர் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ரன் கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரன்சி மட்டும் வரும். பார்த்தீங்கன்னா டாலர் அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து எனக்கு வருது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அதுக்கப்புறம் ஸோ இது எப்படி வந்து இந்த வேரியபிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துடலாம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ அதுக்கப்புறம் யூனிட். ஓகேங்களா,
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டு நமக்கு வருது. ஸோ இந்த டேட்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மல்டிபிள் கரன்சி எனக்கு வந்ததுன்னா நான் அது ஃபார் லூப்பில் லூப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகக்னைஸ் என்டிட்டி இன் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.